Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 அந்தமான் நிக்கோபார் பிரதேசத்தின் தலைநகரான போர்ட் பிளேயரை ஸ்ரீ விஜயபுரம் என்ற பெயர் மாற்றம் செய்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. இப்போதைய தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளை ஸ்ரீ விஜய பேரரசு ஆட்சி செய்தது. இந்த பேரரசு பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை இப்பகுதிகளை ஆண்டது. இந்த பேரரசுக்கும் இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் நெடுங்கால உறவு இருந்தது. இந்த உறவை சிறப்பிக்கும் விதமாக இப்போதைய இந்தியாவின் யூனியன் பிரதேசமாக இருக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகரமான போர்ட் பிளேயருக்கு ஸ்ரீ விஜயபுரம் என்று பெயர் மாற்றம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. காலனிய ஆதிக்கத்தில் இருந்து இந்தியாவை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனையால் போர்ட் பிளேயர் நகருக்கு ஸ்ரீ விஜயபுரம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறினார். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய இடம் வகித்ததாகவும் ஸ்ரீ விஜயபுரம் என்ற பெயர் இந்திய விடுதலை போராட்டத்தில் பெற்ற வெற்றியை குறிப்பதாகவும் அமித் ஷா தெரிவித்தார். மேலும் சோழ பேரரசின் கடற்படை தளமாக அந்தமான் தீவுகள் செயல்பட்டதையும் இப்போதும் இந்தியாவின் பாதுகாப்பில் இந்த தீவுகள் முக்கிய தூணாக விளங்குவதையும் அமித்ஷா குறிப்பிட்டார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய மூவர்ண தேசிய கொடியை முதலில் ஏற்றியதும், சாவர்கர் செல்லுலார் சிறையில் விடுதலைக்காக சித்திரவதை அனுபவித்ததும் இங்குதான் என அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பெருமையை அமித்ஷா பறைசாற்றியுள்ளார்.